இது அந்த பொண்ணு தானே? அந்த அம்மா இந்த பொண்ணு தானே தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவும் கோவில தானே இருக்கேன்னு போன் பண்ணாங்க. இந்த பொண்ணு கோவிலுக்கு வந்திருக்கு. இத உடனே போய் அந்த அம்மா கிட்ட சொல்லணும். சாமி, உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு எப்போ வருவா? அம்மா, நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வந்திருக்காங்கம்மா. இப்பதான் நான் அவங்கள பார்த்தேன். என்ன சாமி சொல்றீங்க? வந்துட்டாளா? இப்பதான் பார்த்தேன். அவளை பாத்தீங்களா? ஆமாம்மா. எங்க இருக்கா? அவதானான்னு பாத்தீங்களா? அந்த பொண்ணுதானா? அதே பொண்ணுதாம்மா. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? எனக்கு தெரியாதா? நான் பார்த்தது அந்த பொண்ணே தான். அவங்க தான் அன்னைக்கு திருக்குமரன்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணாங்க. இப்ப அவ எங்க இருக்கா சாமி? எனக்கு உடனே அவளை பார்க்கணும். துர்கை அம்மன் சன்னதி பக்கத்துல உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்கம்மா. சீக்கிரம் போங்க. சரிங்க சாமி. இவதான் குருக்கள் சொன்ன பொண்ணா? கடவுளே, எப்படியோ அம்பிகா அம்மாவுக்கு தெரியாம பரிகார பூஜையே பண்ணிட்டேன். அவருக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கோ. என்ன இந்த பொண்ணு இங்க நிக்கறாங்க? அந்த அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே. அவங்க தேடுறத இந்த பொண்ணு கிட்ட சொல்ல வேண்டாம்னு வேற சொல்லிருக்காங்க. என்ன சாமி, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, தீபாராதனை எடுத்துக்கோங்க. பரத்வாஜ் சாமிகள் கூப்பிடுறாரே. ஓ, கடைசி பூஜை வரும்போது முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னாரு. அதுக்குதான் போன் பண்றாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சாமி. அம்மா, கடைசி நாள் பூஜையில ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு தாமா போன் பண்ணேன். சொல்லுங்க சாமி. இத்தனை நாள் நீ வீட்டில் வச்சு பூஜை பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆனா இனிமே நீ செய்ய போற கடைசி நாள் பூஜைய இப்ப 2 பூஜை நீ செஞ்சியே, அதே வடிவுடையம்மன் கோயில்ல வச்சு நீ செய்யணும். அது மட்டும் இல்லாம நீ பூஜை செய்யும் போது உன் புருஷனும் கூட இருக்கணும்.
ஐயோ, இந்தாங்கம்மா, தண்ணி குடிங்கம்மா. சொல்லுங்க சாமி. உங்களை கோவில் முழுக்க தேடிக்கிட்டே இருந்தேன், எங்க போனீங்க? சாமி, திடீர்னு உடம்பு சரியில்லாம லேசா மயக்கம் வந்துருச்சு. அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சொல்லுங்க சாமி, என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? அது என்னன்னாமா, அம்மா நீங்க கோயில் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, நான் கூட சொன்னேனே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. ஆமா. அந்த பொண்ணு திரும்பவும் சன்னதிக்கு வந்தாமா. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா, அந்த பொண்ண நீங்க பாத்தீங்களா இல்லையா? நான் பார்க்கல சாமி. நீங்க சொன்ன இடத்துக்கு நான் போனேன். அதுக்குள்ள அந்த பொண்ணு பூஜையை முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தா. சரி, அவளை பார்த்து பேசலாமேன்னு அவ பின்னாடியே போனேன். அவ அப்படியே மெயின் ரோட்டுக்கு போயிட்டா. நானும் அவளை பின்னாடியே தொடர்ந்து போனேன். அப்பதான் எனக்கு லேசா மயக்கம் வந்துருச்சு. நீங்க சொல்றது குழப்பமா இருக்கே. நான் உங்ககிட்ட பூஜை செய்யறேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்திலேயே அம்பாள் சன்னதி கிட்ட வந்துட்டா. அவ ரோட்டுக்கு போறதுக்கு சான்ஸே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு நீங்க வேற யாரையோ தப்பா பார்த்துட்டு அவ பின்னாடியே போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாமி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுமா. அவர் உயிருக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் 18 நாள் பரிகார பூஜையை நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பரிகார பூஜையோட கடைசி பூஜைய அவரையும் கூட்டிட்டு வந்து இந்த கோவில்ல வச்சு பண்ணணும். நாளைக்கு அந்த பூஜைய நான் இந்த கோவில்ல வச்சு பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கலாமா. இதே மாதிரி எத்தனையோ பேரு இந்த கோவில்ல வந்து பரிகாரம் பண்ணுவாங்க. தாராளமா நீ நாளைக்கு வந்து பூஜையை பண்ணிக்கமா. நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள். மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், பார்வதி திருக்கல்யாணம் வரை ஏற்பாடா இருக்கு. நீ உன் புருஷனை கூட்டிக்கிட்டு கண்டிப்பா வாமா. சரிங்க சாமி. அந்த பொண்ணு அப்படியா சொன்னா? அவ பரிகார பூஜை பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாளா சாமி? ஆமாமா, என்கிட்ட அப்படிதான் தெளிவா சொன்னா. கடவுளே, அப்போ ஜாதகம் சொன்னபடி திருவுக்கு கல்யாணம் நடந்துருச்சா?